இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்தவளாகிய நம்ம பரலோக தேவனானவர் நம்மை நம்புகிறார். இந்த வாழும் பூமியெல்லாம் வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவர் என்னையும் உங்களை நம்புகிறார் ஐயா. என்ன எதற்காக நம்புகிறார்? நம்ம ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்வோம் என்று சொல்லி நம்புகிறார். நான் சொல்றேங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நிறைவு எப்போ தெரியுமா வரும்? உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கறதுல மாத்திரம்தான் வரும். இல்லாவிட்டா நீங்க ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சர்ச்சில் போய் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசலாம், நிறைய காணிக்க கொடுக்கலாம். ஆனா அந்த வெறுமை உங்க ஹார்ட்ல இருக்கும். முழு சந்தோஷம் வேணுமாங்க, நீங்க ஊழியம் செய்யணுங்க. உங்களுடைய பங்களிப்புகளை ஏதாவது ஏசப்பாவுக்காக நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாரும் என் கூட ஏதாவது உருவத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நிறைய ஊழியத்தில் பகுதி நேரமாக சேர்றவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு நல்ல பெரிய ஒரு ஸ்தாபனத்தில், பேர் பெற்ற ஸ்தாபனத்தில் தன்னை அணைச்சு கொள்றதுல பெருமைப்படுறதுனால, அவங்களுக்கு பேர் வருங்கிறதுனால நிறைய பேர் இருப்பாங்க. நான் அவங்கள தப்பாலாம் சொல்லலைங்க. வாங்கலைங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். உங்கள் பகுதிகளில் நீங்கள் தாலுக்காவுக்கு ஒரு பொறுப்பாளராக நீங்கள் இருங்களேன். ஒரு மாவட்டத்தில் பிரதிநிதியாக எங்களுக்காக இருங்களேன். ஒரு ஜெபக்குழு தலைவராக இருங்களேங்க. வாங்கலேங்க, என்கிட்ட தரிசனம் இருக்குதுங்க, இவ்வளோ செஞ்சு காமிச்சிட்டு இல்லைங்கன்னு. ஒரு வேளை எங்கள் ஊழியக்காரங்க எல்லாம் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, சும்மா இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்ய வைக்கிறேன். ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கூடுகிறார்கள். கிராமங்களையாவது சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி இலக்கோடு இந்த ஊழியத்தை தொடங்கி இருக்கிறோம். 1000 வாலிபர்கள் இந்த ஊழியத்துல இந்த வருஷத்துல ஊழியத்தோடு இணைக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தாலுக்காக்குல ஒரு சர்ச்சுங்கிற மீன்ஸ் நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம், மிஷன் ஆக்ஷன் சென்டர். ஒவ்வொரு சர்ச்சும் மூலியமா ஆண்டுடைய ஊழியங்கள் நடக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்கள் அங்கே உருவாகணும். உங்கள் சபை மூலியமாக அந்த பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாகமான் குஷ்டோரைக்கு ஒரு சின்ன பிள்ளை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சிறு பிள்ளைகள் வரைக்கும் ரீச் ஆகிறார். இயேசுவிடத்தில் சிறு பிள்ளைகள் வருவதற்கு வாஞ்சியாக இருக்கிறாங்க. அங்கே கூட இருக்கிற சீசர்கள் அதட்டுறாங்க. எப்படி சிறு பிள்ளைகள் ஏசப்பா பிடிக்குது? ஏசப்பா சின்ன பிள்ளைகள் மேலே அன்பு வச்சிருக்கிறார். சிறு பிள்ளைகளைப் போல மாறி அவங்களோடு கூட நேரம் செலவழித்திருப்பார். நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு தாலுக்காக்கள்லையும் அநேக பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்பணும். அதற்காக ஒரு தாலுக்காக்கு ஒரு மேக்ஸ் சென்டர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறதா, அந்த இடத்த ஏசப்பா ஊழியத்துக்காக நீங்கள் ஆண்டு பேசுவாரானால் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது, நல்ல ரோட்டு மேலே இருக்குது, நீங்கள் கொடுங்க. அதில் ஒரு மிஷன் ஆக்ஷன் சென்டர் கட்டி 24 மணி நேரமும் ஒரு அங்கே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புவோம். ஒவ்வொரு வாரங்களும் மிஷனரிகள் பயிற்சி அங்கே நடக்கும். டெய்லி 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் அங்கே நடக்கும். இல்லையா? பசித்தோருக்கு உணவு அளிக்கும் திட்டம் நடக்கும். இப்போ விருதுநகர் பக்கத்தில் என் கிராமத்தில் இங்கேருந்து தான் ஹெட் ஆஃபீஸ் 11 ஏக்கரில் இருக்குது. இங்கு என்னெல்லாம் ஊழியம் நடக்கிறதோ அது எல்லாம் ஒரு தாலுக்காவில் இருக்கிற மிஷன் ஆக்ஷன் சென்டரில் மேக்கில் நடக்கும். இதற்காக ஒத்துழைங்க. ஒருவேளை ஆண்டு உங்களோடு கூட பேசுவாரானால் ஒரு இடத்தோடு கூட 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்கள் இதற்கென்று நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இன்னும் இந்த வருஷத்தோட இலக்குகளை நாங்கள் அடைவதற்கு எழுப்புதல் விரும்பும் பங்காளராக என்னெல்லாம் இலக்கு இருக்குது? 1 லட்சம் கிராமத்திலேயாவது காஸ்பல் அறிவிக்கணும். 1 லட்சம் தேவையானவர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1 லட்சம் வாலிபர்களை ஒன்று சேர்க்கணும். ஒருவேளை இன்னும் இந்த டிவி மீடியா ஊழியத்தில் இன்னும் இதை துரிதப்படுத்தணும். இவ்வளோ பெரிய இலக்குகளை வைத்திருக்கிறோம். இந்த ஊழியத்திற்கென்று உங்களுடைய பங்களிப்புகள் தேவை. உங்கள் பங்களிப்பு இல்லாட்டா இந்த வருஷமும் நாங்கள் இலக்கை அடையாதபடி தோல்வி அடைஞ்சிருவோம். நான் அடிக்கடி போகிற கூட்டங்களை எல்லாம் சொல்கிறேன். 2025 வருஷத்தில் எங்களுடைய இலக்குகளில் பாதி கூட எங்களால் செய்யவே முடியலைங்க. காரணம் நிறைய பண நெருக்கடிகள், கஷ்டங்கள், கவலைகள். ஆனால் இந்த வருஷத்தில் விடக்கூடாது. ஏசப்பா கிருபையினாலே ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கென்று நிறைய நேரம் செலவழிக்கிறோம். இரவு ஜெபங்களை வைக்கிறோம். வாலிபர் மத்தியிலே உபவாச கூடைகளை ஒழுங்கு செய்கிறோம். ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜெபிக்கிறோங்க. இந்த ஊழியத்தில் உங்கள் உதவிகளை எனக்கு தேவை. உங்கள் பகுதிகளில்
எங்களுடைய மிஷனரிகளை அனுப்பி ஊழியம் செய்வதற்கு நீங்கள் உதவியார ஒரு பிரதிநிதியாக எங்கள் ஊழியத்தில் ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். மாதந்தோறும் எழுப்புதல் விரும்பும் பங்காளராக உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஊழிய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த ஊழியம் அந்த ஊழியம்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. நாங்கள் ஊழியம் செய்கிறோங்க. 40க்கும் மேற்பட்ட ஊழிய திட்டங்கள் எங்களிடத்தில் உண்டு. எல்லா ஊழியத்தினுடைய பங்களிப்பாக உங்கள் குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாய். இன்னும் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுறா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் பெயர்களில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளரா உங்களை இணைச்சிக்கோங்க. உங்களை கொண்டு நம் கண்கள் காண ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது பைபிளில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து 21, 22 வாசிக்கலாம். சீமான் அப்படிங்கிற ஒரு நபரை குறித்து போட்டிருக்குது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்களும் எங்களோட சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது என்று கடிந்து கொள்கிறார். பாருங்க, இந்த வசனங்கள்ல அந்த சீமோன் அப்படிங்கிறவனுடைய காரியங்களைத்தான் உங்களுக்கு கற்றுத்தரும்படி அன்று சொல்லி கொடுத்தார். அவனுக்கு ஒரு தீராத ஆசை வருகிறதா, எண்ணங்கள் வருகிறதுங்க. நான் சொல்லுவேன், இவனுடைய அப்ரோச் தப்பு தான், ஆனால் அப்படிப்பட்ட ஆசையை இன்னைக்கு இருக்கிற நமக்கு வருகிறதாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒரு சிம்பிள், பரிசுத்த ஆவியானவரை பெறாதவர்கள் மேல கை வைக்கிறாங்க, பெற்றுக்கொள்ளும்படி கைகள் வைக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். இதை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வருகிறது, எண்ணங்கள் வருகிறது. ஐயோ, இப்படிப்பட்ட வரங்கள் பெற்ற ஊழியரா நானும் மாறணும்னு சொல்லி ஆசை வருதுங்க. அல்லேலூயா. எலியாவை வேடிக்கை பார்க்கிற வேலைக்காரனாக இருக்கிற எலிசாவிற்கு அவன் எஜமான் எலியா மூலியமாக செய்கிற அற்புதத்தை பார்த்து பார்த்து அவனுக்கு ஆசை கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு முறை வரும்போது, நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எலியா கேட்கும்போது, உம்மிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். என்ன ஆசைங்க. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தின்படி அவன் விரும்புகிற வரங்களை எலிசா தீர்க்கதரிசி பெறுகிறான். அல்லேலூயா. என்ன பரிதாபம் தெரியுமா? எலியாவிடத்துல இருந்து இரட்டிப்பான வரங்கள் எலிசாவுக்கு வந்துருச்சு. எலிசாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற கேயாசிக்கு எலியாவோட 4 மடங்கு வரங்கள் வந்திருக்கணும். ஆனா அவன் அதை தவறிட்டான். பாருங்க, தவறிட்டான். அந்த வரத்தின் மேல அவனுக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. பெரிய ஒரு மகிமையை இழந்து விட்டான். அவன் பண ஆசைப்படுகிறான். அவங்க எலிசா தீர்க்கதரிசி மூலியமா சுகம் பெற்ற நாகமான் கொடுத்த காணிக்கை வேண்டான்னு சொல்ற, காணிக்கை நாங்கள் வாங்குவதில்லை என்று எலிசா சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஊழியக்காரனா இன்னைக்கு இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. என் மூலியமா ஒருத்தர் அற்புதம் நடக்குது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகுறாங்க, ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுறாரு, நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் நடக்குது, விளங்காத கைகால் விளங்குது, எந்திரிச்சு நடக்கிறான்னா, எந்த ஊழியக்காரர்களும் அவங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோம். ஊழியங்கிறது என்ன தெரியுமாங்க? இலவசமா நம்ம கொடுக்கணுங்க. அல்லேலூயா. அற்புதத்தை வாங்கி தர்றதுக்கு கூலினா கிடையாதுங்க, கூலினா கிடையாது. பாருங்க, அந்த கேயாசி அந்த 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 வேல்யூவை அவன் இழந்து விட்டான். பாருங்க, இங்க இருக்கிற சீமான், அவனுக்கு ஆசை வருதுங்க. நான் அவனை ஒரு விதத்துல பாராட்டுவேன். அந்த சீமானுக்கு, நீங்க கை வச்சா பரிசுத்த ஆவியானுடைய வர வருதுல, அப்போ நான் கை வச்ச வரணும்ல, மற்றவர்கள்ட்ட இருக்கிறதை நான் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனா அவன் ஆசை ரைட்டு தாங்க, ஆனா அப்ரோச் வழிமுறைகள் அவனுக்கு என்ன தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மற்ற வழிமுறைகளை அவன் கேட்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எல்லா விதமான ஊழியக்காரர்களும் மற்றவங்கள்ட்ட இருக்கிற அந்த கிருபை வர வேணும், அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புறாங்க.
ஆனா அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு, கிருபைகளை பெறுவதற்கு என்னெல்லாம் அவங்க விளைக்கரையும் கொடுத்தாங்க. அதை விளைக்குறையும் கொடுக்க ரெடி இல்லை. ஆனா அந்த வரங்கள் மட்டும் எனக்கு வேணும். அவங்கள போல நான் பேர் சொல்லி அழைக்கணும். அவங்கள போல அற்புத அடையாளங்களை செய்யணும். நான் ஃபேமஸ் ஆகணும். இப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயா, கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? நீங்க விரும்புறதை தருவாரு. சாலமோன்ட்ட ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றான், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள்வி சொல்றான். ஆனா அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்களை நான் விசாரிப்பதற்கு நல்ல ஞானத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் பாராட்டுறாங்க, அரிதானதை கேட்டார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல, உங்க ஜெபத்துல ஆண்டவர் ரசிக்கணுங்க. அல்லேலூயா. யோபுடைய ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அவருடைய ஜெபம் அவனுடைய சிறையிருப்புகள் மாறும்படி அவன் ஜெபிக்கல, நண்பர்களுடைய சிறையிருப்புகள் மாறும்படி ஜெபிக்கிறான். என்னுடைய வேத புஸ்தகம் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? மற்றவருடைய சிறையிருப்புகளுக்காக ஜெபித்த யோபுவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அந்த வாஞ்சிகள், விருப்பங்கள், உடைய ஜெப நேரங்கள் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவன் ஆசைப்பட்டது, அவங்கள போற வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆசைட்டு தான். என்ன செய்யணும்? அவன் பைபிள் வசனங்களை அவன் தியானிச்சிருக்கணும். வசனங்கள் என்ன செய்யுது? இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த அப்போஸ்தலர்கள் கை வச்சாலே அவங்க பெறுறாங்களே, பேதுரு கை வச்சாலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாதவங்க, வரங்கள் இல்லாதவங்க பெறுறாங்கல்ல. அவங்க இது எப்படி பெற்றுக்கொண்டாங்க? அல்லேலூயா. அவங்க அந்நிய பாஷையில எப்படி கற்றுக்கொண்டாங்க? பெந்தெகோஸ்தே நாளே காத்திருக்கிறார்கள். இன்னும் காத்திருக்கிறது மாத்திர அங்கு அழகாக ஆண்டவர் நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை குறித்து சொல்றாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்க ஆண்டவரிடத்துல பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொள்ளும் போது அவர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பாத்தீங்களா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு அற்புதத்தை பெறணுமா? நீங்க ஆண்டவர்கிட்ட தனியா போங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. மற்றவங்கிட்ட இருக்கிற அவங்க ஜெபம் பண்ணாதான் எனக்கு அந்த வர வரும், அந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லி விரும்பாதீங்க. அவன் பாருங்க, சீமான் செய்கிற தவறே அதுதான். 30 வருஷமா ஊழியம் செய்யுங்க. நான் எல்லாமே ஏசப்பா தான். எனக்கு பர்த்திமேயு தாங்க என்னுடைய ஹீரோ. அவன் யாரும் மற்றவங்க அவன் கண்கள் திறக்கப்படுறதுக்கு உதவி செய்யல. மற்றவங்க அவன் தலையில கை வச்சு அவன் ஜெபிக்கல. அவன் தாங்க என்னுடைய ஹீரோ. அல்லேலூயா. அவனுக்கு தெருவுல இருந்து இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். தெருவுல இருந்து அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் ஒண்ணும் பிரமாதமா பெருசா கிடையாதுங்க. கிருபையாயிரும், இரக்கம் செய்யும், தாவீதின் குமாரனை இறங்கும். அந்த ஜெபத்தை செய்யும்போது அவனோடு கூட இருக்கிற உதவி செய்ய வேண்டிய சீசர்கள் அதட்டுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இயேசு பத்தி இருக்கிற சீசர்கள், அவங்கள பார்க்காதீங்க, ஊழியக்காரங்களை பார்க்காதீங்க, ஏசப்பாவும் பாருங்கங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீங்களா ஜெபிச்சு ஒரு அற்புதத்தை பெற்றீங்கன்னா நீங்க ஹீரோங்க. அல்லேலூயா. மற்றவங்க ஜெபிச்சு எனக்கு ஒரு அற்புதம் நடத்துன்னு சொல்றீங்களா, நீங்க இன்னும் உங்களுடைய வாழ்நாள மற்றவங்களே தான் சார்ந்து கொள்வீங்க. ஒருவேளை வியாதி படுக்கையில் இந்த வார்த்தையில் நீங்க யாராவது கேட்குறீங்களா, என்னால முடிந்ததனுடைய வாழ்க்கை என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்க நான் சொல்றேன், இப்போ நீங்க முழங்கால் போடுங்க. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எல்லா நேரமும் ஒண்ணுதாங்க, அவைலபிளா இருப்பார். இரவும் பகலும் உங்களை காண்கிற தேவன் ஐயா. அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் ஐயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் ஐயா. அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட முறையிடுங்க. பர்த்திமேயுக்கு அந்த ரகசியம் தெரிகிறது. நானாகவே ஜெபிப்பேன். நான் விரும்புகிற என் கண்கள் பார்வையிடணுங்கிற விருப்பத்தை நான் எடுத்து சொல்லுவேன். பாருங்க, எல்லாம் கூட இருக்கிறவங்க அதட்டதான் செய்வாங்க. மார்க் 2ல ஏசப்பா ஒரு வீட்டுல இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அநேக பக்த கோடிகள், சீசர்கள் எல்லாம், சுயநலமா இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வீடே நிறைஞ்சிருது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்கள இடம் கொடுக்க வேண்டாமாங்க, கொடுக்க மாட்டாங்க.
இந்த செய்தியை கேட்கிற புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா, மற்றவங்கள பார்க்காதீங்க. அவங்க அதட்டிட்டாங்க, அவங்க இடம் கொடுக்கலன்னு பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்கும். தூக்கி வருகிற அந்த 4 பேருக்குன்னு ஒரு வழியை தேடுகிறார்கள். வழியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓட்ட பிரிச்சிட வேண்டியது. அவனுடைய விசுவாசத்தை கண்டு 4 பேருடைய விசுவாசத்தை கொண்டு அவனை சுகமாக்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சீமோன் பேதுரு மற்றவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று விரும்புகிறான். அவன் முறையெல்லாம் பணத்தினாலே. இன்னைக்கு காணிக்கை கொடுக்குறவங்க எல்லாம் சரி, அந்த ஊழியக்கார் பெரிய ஊழியக்காரா, அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் காணிக்கை கொடுத்துட்டா போதும், அவர் ஜெபிக்க போற, எனக்கு அற்புதம் நடக்குது. நான் சொல்றேன், 1,00,000 நாளைக்கு 1,00,00,000 ரூபாய் நீ கொடுத்தாலும் சரி, உன் காணிக்கை குப்பையில தான் போடணும். பணத்தினாலே சமாதானத்தை வாங்க முடியாது, சந்தோஷத்தை வாங்க முடியாது, வரங்களை வாங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட குறுக்கு வழியே கிடையாது. நோ ஷார்ட்கட்டுங்க, நோ ஷார்ட்கட். ஏசப்பாவிட்ட ஒண்ணு வேணுமா, நீங்க காத்துருங்க, அவரிடத்துல ஜெபிங்க. ஆதியாகமம் 30:1 ஊத்தி சொல்றார், பிள்ளை கூடும் இல்லாவிட்ட நான் சாகுறேன். அவருடைய புருஷன் சொல்லுகிறான், தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆண்டவர் தாங்க உங்க பிளஸ் பண்ணணும். எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து தான் வரும். இந்த மனுஷர்களிடத்து எனக்கு காணிக்க வரும், இந்த மனுஷர் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இந்த சீமன் தன்னிடத்துல இருக்கிற பணத்தை கொண்டு வந்து அந்த பணத்தினாலே அந்த வரங்கள் வேணும், உங்ககிட்ட இருக்கிற அந்த வரங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புறாங்க. அப்படிலாம் பணம் இல்லாதவங்களே வரங்களை பெற முடியாதா? இன்னைக்கு இருக்கிற நிறைய நூதன ஊழியக்காரர்கள் எங்க கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரங்கள் இலவசம்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்க. அது அங்கு கூட்டத்துக்கு போவது தப்பு இல்லை, ஆனால் வரங்களை அங்க போனதுனால எனக்கு வரம் கிடைச்சது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்படி பார்த்தா கணேசனை ஊழியத்துக்கே வந்துட முடியாது. எனக்கு வரங்கள் எத்தனை வரம் இருக்குன்னு தெரியாது, உடனே தெரியாது. ஏசப்பாவுடைய அற்புதத்தை நான் கேள்விப்பட்ட அற்புதத்தை பெறுகிறேன். ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க, டாக்டர்கள் என்னை மறித்து விடுவாரான்னு சொல்லிவிட்டார். ஆண்டவரிடத்துல கேட்டேன், எனக்கு உயிர் கொடுத்தார் ஏசப்பா. என் கண்ணீரை துடைச்சார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறதை என் முகமுகமாக தரிசித்தேன். அவர் அழுகிறார். இன்றைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் அழுகிற இயேசுவை தான் நீங்க பார்ப்பீங்க. அழுது கொண்டே இருப்பார். இத்தனை வருடங்கள் ஆகியும் கூட இன்னும் என்னுடைய பேரை கூட கேட்டிராத கோடிக்கணக்கான வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டேதான் இருப்பார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், ஊழியத்து கிளம்பிட்டேன், யாரும் என்ன அபிஷேகம் பண்ணல, யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, யாரும் வேத வசனத்துல போதிக்கல, நான் சும்மா ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். பாவம், என் கண்ணீரை துடைச்சு ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறான்னு போயிட்டேன். நான் போன முதல் கிராமத்துல ஏசப்பா நம்புங்க நல்லது சொல்லுவார். எனக்கு வசனங்கள் எல்லாம் தெரியாது, பைபிளே என்கிட்ட கிடையாது. சரியா நான் சொல்றேன். அதனாலதான் இன்னைக்கு வருஷத்துக்கு 1,00,000 பைபிளாவது மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உங்களை போன்ற ஒரு இடத்துல மாசம் ஒரு 5 பைபிள், 10 பைபிள், இல்லை 50 பைபிள், 100 பைபிள் காணிக்கத்தாங்கன்னு சொல்லி கேட்டு தேவையுள்ளவர்களுக்கு பைபிளை வாங்கி கொடுக்குறேன். நான் ஊழியத்து போது பைபிள் இல்லை, எனக்கு வரங்கள் இருக்குதா, வல்லமை இருக்குதா, பிரசங்கம் பண்ண தெரியுமா, எனக்கு அழைப்பு இருக்குதா, எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஏசப்பா ஒன்று சொன்னேன். ஒரு அம்மா படுத்து படுக்கையா இருந்தாங்க, இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரங்களாம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏசப்பா நல்லது செய்வாரு, ஏசப்பா நம்புங்கன்னு சொன்னா, ஏசுக்காரங்க ஓதி விட்டாங்கன்னா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடு தம்பிங்கிறான். எனக்கு ஓதவே தெரியாதே. நீங்க நம்புங்க நல்லது செய்ய வெளியே கிளம்புனா ஒரு ஆள் அடிக்க வந்துட்டார். வேற வழி இல்லாம கட்டில் இருக்கிற அம்மாவை பார்த்து கண்ணை மூடியில கண்ணை திறந்துக்கிட்டு, ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு நீங்க சரிப்படுத்திருங்கன்னு சொன்னேன். அவங்க பாருங்க, என்னுடைய சின்ன ஜெபத்தை கேட்டு அவர்கள் கண்கள் திறக்கப்படுது, எழுந்து நடந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்யாரு. இதுக்கு எனக்கு வரங்கள் இருக்கிறதா? எனக்கு வர இல்லை, நான் ஊழித்து போக முடியாது, எனக்கு சுகமாக்கு வர இல்லை, நான் ஜெபிக்க முடியாதுன்னு இல்லை. என் ஆண்டு மீது அன்பு வைத்து ஆண்டவிடத்துல இரக்கம் செய்கிற ஆண்டவிடத்துல கெஞ்சும் போது ஆண்டவர் தேவையான எல்லா கிருபைகளையும் தருவார். உங்களுக்கு வரங்கள் வேணுமாங்க? முன்னணியாக ஊழியம் செய்த டிஜிஎஸ் தினகரனை போல ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? அப்பாட்ட வாங்க, அப்பாட்ட அவர் போல காத்துருங்க, இருதயத்தை ஊற்றுங்க. ஒருவேளை என்னை தகப்பனை போன்று நேசிக்கிற மோகன் சிலாசஸ் போல நான் பயன்படணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதற்காக மோகன் சிலாசஸ்ட போய் நீங்க என் தலையில கை வச்சீங்கன்னா அவங்க பிளஸ் பண்ணா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் உங்களுடைய அதை விட பெட்டர் நீங்க ஆண்டவிடத்துல வாங்க, ஆண்டவிடத்துல முறையிடுங்க, இருதயத்தை ஊற்றுங்க, அழுங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் அந்த வரங்களை, கிருபைகளை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவார் ஐயா. ஆமென். அருமையான தேவனுடைய இந்த கணேசன் 30 வருஷமா ஏசப்பா பிரசங்கம் பண்றான். கை வச்சா பிசாசு ஓடி இருக்கிறது. இந்த கைகளை வைத்த போது காது கேட்காத உடைய காது கேட்டிருக்குதுங்க. முடவன் இடுப்பு கீழே உணர்ச்சி இல்லாத உறுப்புகள் உணர்வடைந்து நடக்க முடியாத கால்கள் நடந்திருக்கிறார்கள். எத்தனை அற்புதங்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை என்னை பயன்படுத்துகிற ஆண்டவர், பிலிப்புவை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்துகிற ஆண்டவர், அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்ததனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட அற்புதங்களோடு பயன்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பயன்படுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல குறுக்கு வழி இல்லை. நீ நேரடியா ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரு, இருதயத்தை ஊற்று, அழுது ஜெபி, அவரோடு கூட உறவாடு. அவருக்குள் இருக்கிற அதே வரங்கள், வல்லமைகளை, விரும்புகிற வரங்கள் எலிசாவிற்கு ரெட்டிப்பாய் கிடைத்தது போல உனக்கும் ஆண்டவர் கொடுப்பார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொன்னது. அதை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சீமோன் தன்னுடைய விருப்பமாக விரும்பினது போல வரங்களை பெற வேண்டும் என்று விருப்பம் அவனுக்கு இருந்ததே. அப்படிப்பட்ட விருப்பம் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வருவதாக அந்த விருப்பத்தை அவன் பணத்தினாலே பெற விரும்புகிறானே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பணத்தினாலே வேலை வாங்கணும், பணத்தினாலே அவங்கள சம்மதிக்க வைக்கணும், பணத்தினாலே வரங்களை பெறணும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் மாறட்டும். என் ஆண்டவரை சந்திப்பதுதான் நேர்வழி என்று சொல்லி உம்மை சந்தித்து ஜெபிக்கிற பத்திமையாக மாற்றும் அப்பா. அல்லேலூயா. அன்னாளை போன்று பொருதனை செய்து ஜெபித்து அற்புதத்தை பெறுகிறவளாக மாற்றும். கிருபை வரங்களை பெறுவளாக மாற்றும். அபிஷேகத்தை பெறுவளாக மாற்றும். அல்லேலூயா. பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பார்த்து எவ்வளவு கேட்கறீங்களே. இந்த செய்தி கேட்கிறவர்களும் ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தம் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைத்தொழுவீராக. ஆண்டவரே, அந்நிய பாஷையினால் நிறைத்தொழுவீராக. அவர்கள் விரும்புகிறபடி எல்லா வரங்களும் வல்லமைகளும் அப்போஸ்தலருக்கு இருக்கிற அதே வரங்கள் வல்லமைகள் ஒவ்வொருவருக்கும் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.